வணக்கம் மாணவர்களே, நம்ம இன்னைக்கு இயற்பியல் பாடத்துல கடைசி பாடமான நிலை மின்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடமாக்கும் படிக்க போறோம். சரியா? அதாவது இந்த நிலை மின்சாரம் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம்னா, அதாவது பொருள்கள், ஏதாவது இணையான பொருள்கள் வந்து ஒன்றோடு ஒன்று உரசும் போது தற்காலிகமா அந்த பொருள்கள்ல மின்னேற்றம் ஏற்படுகிறது. அப்படி மின்னேற்றம் அடையக்கூடிய அந்த சமயத்தில் ஏற்படக்கூடிய மின்னேற்றம் தான் நம்ம என்ன சொல்றோம், நிலை மின்சாரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ எல்லா பொருள்களையுமே ஒன்றோடு ஒன்று உரசும் போது அதுல மின்னேற்றம் ஏற்படுமா அப்படின்னு சொல்லி பார்க்கிற போது கண்டிப்பா எல்லா பொருள்களையுமே ஒன்றோடு ஒன்று உரசுற போது மின்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சில குறிப்பிட்ட பொருள்கள், அதாவது சில இணைகளை மட்டும் நம்ம உரசுற போது என்ன ஏற்படும், மின்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரியா? இப்போ நம்ம பாட புத்தகத்துல கொடுத்துருக்கக்கூடிய ஒரு படம் கவனிங்க. அதாவது 20.1 சொல்லக்கூடிய நம்ம டெக்ஸ்ட் புக்ல கொடுத்துருக்கக்கூடிய இந்த படத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 2 சகோதரிகளினுடைய படமாக்கும் கொடுத்தப்படும். இது ரொம்ப அற்புதமான ஒரு புகைப்படமாக்கும். இது நிஜமா ஏற்கப்பட்ட ஒரு புகைப்படம் கூடி சொல்லலாம். இதுல வந்து இந்த புகைப்படத்துல பாத்தீங்கன்னு சொன்னா வேறொரு சகோதரி, 2 மாணவிகள் வந்து நிக்கிறாங்க, 2 சகோதரிகள் நிக்கிறாங்க. அவங்கள வந்து வேறொரு சகோதரி அந்த போட்டோ எடுத்ததாக சொல்லப்படுது. இதுல பெரிய சகோதரி பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய முடி எப்படி இருக்குது, ஆகாயத்தை நோக்கி ஸ்ட்ரைட்டா நிக்கிற மாதிரி காண்பிக்கப்பட்டிருக்கு இல்லையா? இதற்குண்டான காரணம் என்ன? இந்த போட்டோ எடுத்த கொஞ்ச நேரத்திலேயே என்னாச்சு, அந்த பெரிய சகோதரி வந்து மின்னல் தாக்கி கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. மோனோ ரோக் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து எடுக்கப்பட்டதாக்கும் இந்த புகைப்படம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போ என்ன காரணம், இப்படி இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமேல மின்னல் தாக்கி இந்த சிறுமி விழுந்தாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த பாடப்பகுதி படிச்சு வரும்போது உங்களாலேயே என்ன பண்ண முடியும், பதிலளிக்கிறதுக்கு முடியும். சரியா? இப்போ சில பொருள்களை உரசுதலுக்கு உட்படுத்தும் போது அவை மின்னேற்றம் அடைகின்றன அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றோம் இல்லையா? என்னெல்லாம் பொருள்களை உரசுதலுக்கு உட்படுத்துற போது அவை மின்னேற்றம் அடையுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, பிளாஸ்டிக் பொருள்கள், அதாவது பிளாஸ்டிக் அளவுகோல் ஆகலாம், இல்ல பேனா, இந்த மாதிரியான பொருள்களை எடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம், ட்ரையான தலையில வச்சு நல்லா ரப் பண்றோம், நல்லா தேய்க்கிறோம். தேய்ச்சிட்டு உரசுற போது என்ன ஆகுது, அந்த பிளாஸ்டிக் அளவுகோல் என்ன பண்ணப்படுது, மின்னேற்றத்திற்கு உட்படுது. அப்படி மின்னேற்றத்திற்கு உட்பட்டுட்டு அது எப்படி மின்னேற்றம் அடைந்தது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னோம்னா, சின்ன சின்ன காகிதங்களை என்ன பண்றோம், நம்ம கிழிச்சு டேபிள் மேல போட்டுடுறோம். குட்டி குட்டியா பேப்பரை கிழிச்சு என்ன பண்றோம், டேபிள் மேல போட்டுட்டு அந்த பிளாஸ்டிக் அளவுகோல அந்த பேப்பருக்கு அருகில தலையில வச்சு நல்லா தேய்ச்சு உரசி மின்னேற்றம் அடைய செய்த பிளாஸ்டிக் அளவுகோல அந்த பேப்பர் துகள்களுக்கு அருகில நம்ம கொண்டு போற போது அந்த பேப்பர் துகள்கள் என்ன பண்ணுது, அந்த அளவுகோல் என்ன பண்ணுது, பேப்பர் துகள்களை ஈர்த்துக்குது அப்படின்னு சொல்லி நம்மளால என்ன பண்ண முடியும், செஞ்சு பார்க்கறதுக்கு முடியும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் மின்னேற்றம் அடைய செய்த இந்த பிளாஸ்டிக் அளவுகோல மெல்லிதா ஒழுகக்கூடிய பைப்பினுடைய அருகில கொண்டுட்டு போகவோ, இல்லாட்டி பிப்பெட், அந்த மாதிரி நம்ம பள்ளி ஆய்வகத்தில் இருக்கக்கூடிய பிப்பெட்னுடைய பக்கத்துல பிப்பெட்ல தண்ணி வந்து மெல்லிசா ஒழுகிற மாதிரி வச்சுட்டு என்ன பண்றோம், அதனுடைய அருகில வந்து நம்ம இந்த பிளாஸ்டிக் அளவுகோலை கொண்டுட்டு போற போது என்ன பண்ணப்படுது, அந்த தண்ணீரினுடைய ஒழுக்கு வளைந்து காணப்படுவதாக காணலாம். சரியா மாணவர்களே? அப்போ இந்த உரசுதலுக்கு உட்படும் போது பொருள்கள் மின்னேற்றம் அடையுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்ப இந்த பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்மளால விடையளிக்கிறதுக்கு முயற்சி செய்யலாமா? உலர்ந்த தலைமுடியில் உரசிய பிளாஸ்டிக் பேனா அல்லது அளவுகோலை சிறிய காகித துண்டுகள் அருகே கொண்டு வரும்போது நீங்கள் பார்ப்பது என்ன? காகித துண்டுகளை என்ன பண்ண முடியுது, அந்த அளவுகோல்
ஈர்க்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இடியும் மின்னலும் நிலை மின்சாரம் மூலம் செயல்படும் செயல்களாகும் அப்படின்னு சொல்லலாம். இடியும் மின்னலும் உருவாவது எதன் காரணமாக? நிலை மின்சாரம் காரணமாகவாக்கும் இந்த இடியும் மின்னலும் உருவாகுது அப்படின்னு சொல்லலாம். சில பொருள்களை ஒன்றோடொன்று உரசும் போது அவற்றிற்கு பிற பொருள்களை ஈர்க்க எழுகிறது. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது என்னன்னா, சில இணைகள் நம்மளுக்கு பாடப்புத்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்குது. சில பொருள்கள் நம்மளுக்கு பாடப்புத்தகத்துல கொடுத்துருக்குறாங்க. இந்த பொருள்களை பயன்படுத்தி நம்ம அந்த என்னெல்லாம் பொருள்கள் உரசுதலுக்கு உட்படுத்துற போது அது மின்னேற்றம் அடையுது அப்படின்னு சொல்லி ஒரு அட்டவணையா நம்மளால தயாரிக்கிறதுக்கு முடியும். உதாரணமா எப்பனைட்டு, கண்ணாடி தண்டு, கம்பளி, பாலியஸ்டர், இந்த மாதிரியான பொருள்கள் நம்மளுக்கு தரப்பட்டிருக்குன்னு வைங்க. இந்த பொருள்களை எந்த இணைகளை நம்ம உரசுற போது அது மின்னேற்றம் அடைகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்கக்கூடிய அட்டவணையை குறிப்பிக்கிறது மூலமா நம்மளால கற்றுக்கிறதுக்கு முடியும். கவனிங்க, நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடியது வரிசை எண் உரச பயன்படுத்திய பொருள். என்னெல்லாம் பொருட்கள் உரசுறதற்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க? சிறிய காகித துண்டுகளை அது ஈர்க்கின்றனவா ஈர்ப்பதில்லையா அப்படின்னு சொல்லக்கூடியது. கொடுத்திருக்க உரச பயன்படுத்திய பொருள்கள் அந்த இணைகள் எதெல்லாம் சொல்லி பாருங்க. கண்ணாடி தண்டம் பட்டும் உரசப்படும் போது, கண்ணாடி தண்டை பட்டோடு வைத்து உரசுற போது அது என்ன பண்ணப்படுது? சிறிய காகித துண்டுகளை ஈர்க்கின்றன. அடுத்தது எப்பனைட் தண்டை கம்பளியில உரசும் போது, எப்பனைட் தண்டை கம்பளியால் உரசுற போது அது என்ன பண்ணிக்கிறது? காகித துகள்களை ஈர்க்கின்றன. அடுத்தது ஸ்டீல் கரண்டியும் பாலியஸ்டர் துணியும், ஸ்டீல் கரண்டிய பாலியஸ்டர் துணியோட வைத்து உரசுற போது அது என்ன காகித துகள்களை ஈர்க்கின்றன அப்படின்னு சொல்லி பார்க்கிற போது என்ன பண்றது கிடையாது? காகித துகள்களை ஈர்ப்பதில்லை. அடுத்து எப்பனைட் தண்டும் சில்கு துணியும். என்னது? எப்பனைட் தண்டை சில்கு துணியோட வச்சு உரசுற போது அது சிறிய காகித துண்டுகளை ஈர்க்கின்றனவா அப்படின்னு சொல்லி பார்க்கிற போது என்ன பண்றது கிடையாது? ஈர்ப்பதில்லை. கண்ணாடி தண்டும் பாலியஸ்டரும் உரசுற போது என்ன ஏற்படுறது கிடையாது? சிறிய காகித துண்டுகளை ஈர்ப்பதில்லை. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? எல்லா பொருட்களுமே உரசுதலுக்கு உட்படுத்துற போது பிற பொருள் அந்த காகித துண்டுகளை ஈர்க்கின்றனவான்னு சொல்லி பார்த்தோம்னா இல்ல. அப்போ சில பொருள்களின் இணைகளை என்னன்னு சொல்லலாம்? பொருத்தமான பொருள்களின் இணைகளை ஒன்றோடொன்று உரசும் போது மட்டுமே பிற பொருள்களை ஈர்ப்பதற்கான திறன் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இது என்ன காரணம்? உரசும் போது அந்த பொருள்களுக்கு என்ன ஏற்படுகிறது? மின்னேற்றம் ஏற்படுவதன் காரணமாக உரசுதலுக்கு உட்படுத்திய பொருள்கள் பிற பொருள்களை ஈர்க்கின்றன. மின்னேற்றம் அடையாத பொருள்கள் என்ன பண்றது கிடையாது? பிற பொருள்களை ஈர்ப்பதில்லை. பொருள்கள் அனைத்தும் மூலக்கூறுகளால் உருவாக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இந்த மூலக்கூறுகள் எதெல்லாம் உருவாக்கப்பட்டவை? அணுக்களினால் உருவாக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இந்த அணுக்கள்ல என்னெல்லாம் துகள்கள் அடங்கி இருக்குது? அணுக்கள்ல என்னெல்லாம் துகள்கள் அடங்கி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா என்னெல்லாம்? புரோட்டான்கள், எலக்ட்ரான்கள், நியூட்ரான்கள் இவையெல்லாம் அடங்கி இருக்கக்கூடியதாகும் அணுக்கள் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த புரோட்டான்களுக்கு ஒரு வகையான சார்ஜ் இருக்கும், நியூட்ரான்களுக்கு ஒரு வகையான சார்ஜ் இருக்கும், எலக்ட்ரான்களுக்கு ஒரு அது என்ன மின்னேற்றம் உடையதாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னோம்னா எலக்ட்ரான்கள் எப்பவுமே எதிர்மின்னேற்ற தன்மையுடையதாகவும் நியூட்ரான்கள் மின்னேற்றம் இல்லை. நியூட்ரான்களுக்கு என்ன கிடையாது? மின்னேற்றம் இல்லை. புரோட்டான்கள் நேர்மின்னேற்ற தன்மையுடையதாகவும் இருக்கிறது இல்லையா? அதை நம்ம ஒரு வரையறையா எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா கவனிங்க. அணுவின் அடிப்படை துகள்கள் புரோட்டான்கள், நியூட்ரான்கள், எலக்ட்ரான்கள் முதலியவை ஆகும். நியூட்ரான்கள் மின்னேற்றமற்ற துகள்கள், புரோட்டான்கள் நேர்மின்னேற்றமும் எலக்ட்ரான்கள் எதிர்மின்னேற்றமும் உள்ளவை ஆகும். எந்த ஒரு அணுவிலும் எலக்ட்ரான்கள், புரோட்டான்கள்
ஆகியவற்றின் எண்ணிக்கை சமமானதால் அணுக்கள் மின்னேற்றத்தின் அடிப்படையில் நடுநிலையானவையாகும். புரிஞ்ச மாணவர்களே, இப்போ ஒரு அணுவுல எலக்ட்ரான்கள் என்ன மின்னோட்டம்னு சொல்லி சொன்னோம், எதிர் மின்னேற்றம் உடையவை அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்போ ஒரு அணுவில் இருந்து ஒரு எலக்ட்ரானை அந்த அணு இழந்துருச்சுன்னு சொன்னா அந்த அணுவிற்கு கிடைக்கக்கூடிய மின்னேற்றம் எந்த வகையான மின்னேற்றமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா என்ன வகையான மின்னேற்றமா இருக்கும்? எலக்ட்ரானை இழந்த அணுவிற்கு நேர் மின்னேற்றமாக அமையும். அப்ப எலக்ட்ரானை பெற்றுக்கொள்ளக்கூடிய அணு என்ன மின்னேற்றமா இருக்கும்? எதிர் மின்னேற்றம் அணுவாக மாறும். சரியா? கவனிங்க. எலக்ட்ரான் இழக்கப்படும் அணுவிற்கு நேர் மின்னேற்றமும் எலக்ட்ரானை ஏற்றுக்கொள்ளும் அணுவிற்கு எதிர் மின்னேற்றமும் கிடைக்கிறது. இப்போ சில பொருள்களை ஒன்றோடு ஒன்று உரசும் போது அவருக்கு என்ன நடக்குது? எலக்ட்ரான் பரிமாற்றம் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இல்லையா? அந்த எலக்ட்ரான் பரிமாற்றத்துல எலக்ட்ரானை விட்டு கொடுக்கக்கூடிய பொருள் என்ன மின்னேற்றம் உடையதாகவும் எலக்ட்ரானை பெற்றுக்கொள்ளக்கூடிய பொருள் என்ன மின்னேற்றம் உடையதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லா. எலக்ட்ரானை விட்டு கொடுக்கக்கூடிய பொருள் என்ன மின்னேற்றம் உடையதாக அமையும்? நேர் மின்னேற்றம் உடையதாகவும் எலக்ட்ரானை பெற்றுக்கொள்ளக்கூடிய அணு எதிர் மின்னேற்றம் உடையதாகவும் மாறும். இதுல இருந்து நம்மளுக்கு சில இணைகள் கொடுத்திருக்காங்கன்னு வைங்க. இந்த பொருள்களை நம்ம ஒன்றோடு ஒன்று உரசுதலுக்கு பயன்படுத்துறோம். அப்படி உரசுதலுக்கு உட்படுத்துற போது அந்த உரச பயன்படுத்திய அந்த பொருள்கள்ல எந்த பொருள்கள் எலக்ட்ரானை விட்டு கொடுத்தது, எந்த பொருள்கள் எலக்ட்ரானை பெற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? அப்போ நம்ம அந்த எலக்ட்ரானை விட்டு கொடுத்த பொருளுக்கு என்னன்னு சொல்லி சொல்லுவோம்? நேர்மின்னேற்ற அயனி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? எலக்ட்ரானை வாங்கி கொண்டதுக்கு எதிர்மின்னேற்ற அணு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப சில இணைகள் நம்ம பாடப்புத்தகத்துல கொடுத்திருக்கிறாங்க. அதுல எதெல்லாம் நேர்மின்னேற்றம் பெற்றது, எது எதிர்மின்னேற்றம் பெற்றது அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப பார்க்கலாமா? உரச பயன்படுத்திய பொருள்களின் இணையும் அவற்றுக்கு இடையே எலக்ட்ரான் பரிமாற்றமும். என்னெல்லாம் பொருள்கள் உரசுதலுக்கு பயன்படுத்துறாங்க? பொருள்களின் இணை கொடுத்திருக்காங்க. கண்ணாடி தண்டை பட்டோட வைத்து உரசறோம். அப்படி உரசற போது எலக்ட்ரான் பரிமாற்றம் எங்கிருந்து எங்க நடக்குது? கண்ணாடி தண்டிற்கு எலக்ட்ரான் இழப்பு ஏற்படுகிறது. அப்ப கிடைக்கக்கூடிய மின்னேற்றம் நேர் மின்னேற்றம் உடைய பொருள் எது, எதிர்மின்னேற்றமுடைய பொருள் எது அப்படின்னு பார்க்கிற போது நேர்மின்னேற்றமுடைய பொருள் கண்ணாடி தண்டு, எதிர்மின்னேற்றமுடைய பொருள் பட்டு. அதுக்கு அடுத்து கொடுத்திருக்கிறது எப்பனைட்டு தண்டை கம்பளி துணி பயன்படுத்தி நம்ம என்ன பண்றோம்? உரசுதலுக்கு உட்படுத்துறோம். எலக்ட்ரான் பரிமாற்றம் எங்கிருந்து எங்க நடக்குது? கம்பளிக்கு எலக்ட்ரான் இழப்பு ஏற்படுகிறது. அப்ப நேர்மின்னேற்றமுடைய பொருள் கம்பளி, எதிர்மின்னேற்றமுடைய பொருள் எப்பனைட். அதுக்கடுத்தது ரப்பர் தண்டை கம்பளி பயன்படுத்தி உரசுதலுக்கு உட்படுத்துற போது எலக்ட்ரான் பரிமாற்றம் கம்பளிக்கு எலக்ட்ரான் இழப்பு ஏற்படுகிறது. நேர்மின்னேற்றம் கம்பளி, எதிர்மின்னேற்றம் ரப்பர் தண்டு. அட்டவணையை நிரப்பிட்டீங்களா மாணவர்களே? இப்போ ஒரு பொருளுக்கு மின்னேற்றம் அடைய செய்யக்கூடிய செயலுக்கு நம்ம என்ன சொல்லி சொல்றோம்? மின்னேற்றம் அடைய செய்தல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒரு பொருளை மின்னேற்றம் உடையதாக மாத்துறோம்னு சொன்னோம்னா அதுக்கு சார்ஜ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பேர் இல்லையா? அப்ப இத ஒரு வரையறையா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு பொருளை மின்னேற்றம் உடையதாக மாற்றும் செயல் மின்னேற்றம் அடைய செய்தல். அதாவது மின்னேற்றம் செய்தல்
எனப்படுகிறது. ஒரு பொருளில் தோன்றும் மின்னேற்றம் அப்பொருளில் அதே இடத்தில் தங்கி இருந்தால் அவ்வகையான மின்னேற்றம் நிலை மின்சாரம் எனப்படுகிறது. சரி மாணவர்களே, இப்போ ரெண்டு பொருள்களை உரசற போது அது மின்னேற்றம் உடையதாக மாறுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப இந்த மின்னேற்றம் உடையதாக மாறின அந்த பொருள்ல அதே இடத்துல கொஞ்ச நேரம் தங்கி இருந்துச்சுன்னு சொன்னா அது நிலை மின்சாரம், ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லியும் பார்த்தோம் இல்லையா? அப்போ இந்த உரசுதலுக்கு உட்படுத்துற போது உலோகங்களை நம்மளால என்ன பண்ண முடியும், மின்னேற்றமுடைய பொருள்களாக மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லியாக்கோ நம்மளுடைய அடுத்த கேள்வி. இப்போ பிளாஸ்டிக் இந்த மாதிரியான பொருள், கம்பளி, பட்டு, கண்ணாடி, பாலியஸ்டர் இதெல்லாம் உரசுதலுக்கு உட்படுத்துற போது எந்த பொருள்கள் மின்னேற்றம் உடையதாக மாறுது, எது எலக்ட்ரானை விட்டு கொடுக்குது, எது எலக்ட்ரானை பெற்றுக்கொள்ளுது அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி உரசுதலுக்கு உட்படுத்துவதன் காரணமாக உலோகங்களை மின்னேற்றம் உடையதாக மாற்ற முடியுமா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். உலோகங்களை மின்னேற்றம் உடைய பொருளாக இந்த உரசுதல் காரணமாக செய்ய முடியுமா? முடியாது. உலோகங்கள் என்ன பண்ண முடியாது? உரசுதலின் காரணமாக மின்னேற்றம் அடைய செய்ய முடியாது. காரணம் என்ன? என்ன காரணம் அதுக்கு? உலோகங்கள் ஒரு மின் கடத்தி ஆகும் இல்லையா? அது என்ன பண்ணும், அது வரக்கூடிய மின்சாரத்தை உடனே அதனுடைய சுற்றுப்புறங்களுக்கு அதனுடைய பரப்பளவு முழுவதும் என்ன பண்ணி விட்டுரும், அது கடத்தி விட்டுரும் இல்லையா? அப்ப உலோகங்களை நம்மளால என்ன பண்ண முடியாது, உரசுதலுக்கு உட்படுத்துற போது அவற்றை மின்னேற்றம் உடையதாக மாற்றுறதுக்கு முடியாது இல்லையா? கவனிங்க, இத நம்ம ஒரு சின்ன ஒரு சோதனை மூலமா எப்படி செய்யலாம். சோதனை மூலமா செய்யற போது ஒரு ஆக்சா பிளைடு, செம்பு கம்பி, ஸ்டீல் கரண்டி முதலியனவற்றை என்ன பண்றோம், பட்டு, கம்பளி, பாலியஸ்டர் ஆகிய பொருட்களை பயன்படுத்தி மாறி மாறி நம்ம உரசுற போது இதுல மின்னேற்றம் உடையதாக மாறுதா அப்படின்னு சொல்லி பார்த்தா எப்படி பார்க்கிறோம்? வேற பொருட்களை இந்த பிளாஸ்டிக் சின்ன சின்னதா கிழிச்சு போட்ட பேப்பரையோ இல்ல வேற ஈர்க்கக்கூடிய தன்மை இடையக்கூடிய பொருட்களை இந்த ஆக்சா பிளேடுக்கு அருகிலேயோ இல்ல நம்ம ஸ்டீல் கரண்டி, செம்பு கம்பி இவற்றிற்கு அருகில கொண்டுட்டு வரும்போது இந்த பொருட்கள் அவற்றை ஈர்க்கின்றனவா அப்படின்னு சொல்லி பார்க்கிற போது என்ன பண்ணாது, இந்த பொருட்கள் உரசுதலுக்கு உட்படுத்திய பின்னர் செம்பு கம்பி ஆகட்டும், ஆக்சா பிளேடுல ஆகட்டும், ஸ்டீல் கரண்டிலே ஆகட்டும் என்ன பண்ணாது, பிற பொருள்களை ஈர்ப்பதில்லை. அப்படி ஈர்க்காததுக்கு காரணமாக இந்த உலோக பொருள்கள் எதற்கு உட்படலைன்னு சொல்லி நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். உரசுதலின் காரணமாக அவை மின்னேற்றம் அடைய செய்யவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம் இல்லையா? அப்போ உரசுற போது உலோகங்கள் என்ன பண்ணுது, மின்னேற்றத்தை அதனுடைய எல்லா பரப்பளவுகள் முழுவதும் பரப்பி விடுவதன் காரணமாக அந்த பொருள்கள் என்ன பண்ண முடியறதில்லை, மின்னேற்றம் அடைய செய்ய முடிவதில்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம் இல்லையா? சரி, நம்ம இன்னைக்கு நடத்தின இந்த பாடப்பகுதியில நிறைய ரெண்டு அட்டவணை கொடுத்துருந்தோம். அந்த ரெண்டு அட்டவணைக்கு உண்டான பதில்கள் நானே சொல்லியிருக்கேன். அதனுடைய பதில்கள் சொல்லிட்டு உண்டு. இந்த அட்டவணை இதில் வரக்கூடிய பதில்களை நீங்க அந்த அட்டவணையில பூரிப்பிச்சுட்டு மீதி வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில், அதை தொடர்ந்து சில 2-3 கேள்விகள் இருந்துச்சு. அந்த 2-3 கேள்விகளுக்கு உண்டான பதில்களும் கொடுக்கப்பட்டிருக்குது. அதையும் எழுதிட்டு உங்களுடைய ஆசிரியருக்கு என்ன பண்றீங்க, அதை போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் மூலமா டீச்சருக்கு அனுப்பி கொடுத்து அது சரியா அப்படின்னு சொல்லி என்ன பண்றீங்க, கரெக்ட் பண்ணிக்கிறீங்க. சரியா மாணவர்களே? இனி அடுத்த கிளாஸ்ல என்ன பார்க்கலாம், இந்த உரசுதலின் காரணமாக ஈர்த்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல் மட்டும்தான் நடக்குதா, இல்ல வேற என்னெல்லாம் செயல் அதுல நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடியத நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். நன்றி மாணவர்களே.